அருளமுதமாக வழங்கப்படுகிறது. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இந்த ஸ்லோகம் காவிரியால் சூழப்பட்ட ஸ்ரீரங்கத்தின் பெருமை சொல்ல வந்தது. திருவரங்க க்ஷேத்திரத்தை வடபுறத்திலும் தென்புறத்திலும் காவிரியே சூழ்ந்து ஓடி வருகிறாள். பாயுநீர் அரங்கம் என்னும் அந்தநீர் அரங்கம் என்னும் கங்கையிற் புனிதமாய காவிரி என்னும் இந்த நதிக்கு எத்தனையோ அருமகள் பெருமகள். காவிரி தாயார் சஹ்யாத்ரி என்று கொண்டாடப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்துதான் உற்பத்தியாகி ஓடி வருகிறாள். குடகுமலை அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்விடத்தில் தலைக்காவேரி என்னும் ஆச்சரியமான க்ஷேத்திரத்திலிருந்துதான் காவிரி பெருகி ஓடி வருகிறாள். மைசூருக்கு அருகே இருக்கும் இவ்விடத்திலிருந்து கிழக்கு நோக்கி புறப்பட்டு நம் தமிழகத்துக்குள்ளே நுழைந்து பெருப்பெருத்த விவசாயம், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், இதித்தனைக்கும் பாசனத்துக்கு உதவி புரிகிறாள். காவிரி கரையில் இருக்கும் திருத்தலங்கள் எத்தனையோ. ஏன் மைசூருக்கு அருகிலேயே ஸ்ரீரங்கப்பட்டினம், அது காவிரி கரையில் இருக்கும் ஊர். சிவண்ண சமுத்திரம், இத மத்தியமரங்கம்னு சொல்லுவார்கள், அதுவும் காவிரி கரையில். அப்பாலரங்கர், கோயிலடி, அப்பக்குடத்தான், அவ்வெம்பெருமானும் காவிரி கரையில். உலகம் முழுக்க அறிந்திருக்கும் ஸ்ரீரங்கம் இரண்டு காவிரிகளுக்கு நடுவிலே. இன்னும் கிழக்கே போனால் கபிஸ்தலத் எம்பெருமான், கும்பகோணத்து பெருமான், திருவிந்தளூர் பரிமளரங்கநாதன் என்று எத்தனை பேர் காவேரி தீர ரசிகர்களாக உள்ளார்கள். இப்படிப்பட்ட காவிரி ஒரு சிறந்த இடத்தில் தேக்கப்படுகிறாள். பிற்பாடு 4 கிளைகளாக பிரிக்கப்பட்டு சுமார் 69,000 ஏக்கர் நிலத்துக்கு பாசன வசதிக்காக பயன்படுத்துகிறாள். உலகம் முழுக்க அறியும் நம் தமிழகத்துக்கே பெருமை சேர்ப்பது கல்லணை எனும் பெரும் பாலம். கல்லணை திருச்சிராப்பள்ளியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும், கோயிலடி அப்பக்குடத்தான் சன்னதியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. கல்லால் ஏற்றப்பட்ட அணை கல்லணை. இதை சோழ மன்னவர்களில் மிக உயர்ந்தவனாய் சிறப்பு பெற்ற கரிகால் சோழன் 2ஆம் நூற்றாண்டில் அவனே இக்கல்லணையை எழுப்பினான். ஆங்கிலேயர்களும் வியந்தார்கள். ஏன், 19வது நூற்றாண்டில் ஆர்தர் காட்டன் என்னும் ஆங்கிலேயர் இதற்கு வேண்டிய செப்பனிடுதல் பணியை செய்தார். அவரும் வியந்தார், போற்றினார். சுமார் 1079 அடி நீளத்தோடே, 66 அடி அகலத்தோடே, 18 அடி உயரத்தோடே கல்லணை வீறுகொண்டு விளங்குகிறது. இங்கிருக்கும் சிற்பங்கள் கரிகால் சோழரின் சிற்பம், காவிரி தாயாரின் சிற்பம், அருகே அகஸ்திய முனிவரின் சிற்பம். இவையெல்லாம் பார்ப்பவர்களுக்கு இந்த காவிரி தாயார் தானே அகஸ்தியரின் மனையாள், இவளுக்கு லோபமுத்ரா என்னும் பெயர். எந்த தர்மலோபம் ஏற்படுவதையும் அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அனைவரும் தர்மத்தின் வழி நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட லோபமுத்ராவை அகஸ்தியர் தன்னுடைய கமண்டலத்திலே வைத்திருக்க, இதெல்லாம் குடகுமலையில் நடந்த கதை. அப்போது இந்த லோபமுத்ராவை
காவிரியாக உருமாற்ற வேணும் என்பதற்காக திருமாலும் பிரம்மாவும் தங்கள் உருவத்தை மாற்றிக்கொண்டு வந்து கமண்டலத்தை தள்ளிவிட அந்த தீர்த்தத்தை எடுத்து பிரம்மா பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ண அவளே காவிரி தாயாக இன்று ஓடி வருகிறாள். அந்த கதையெல்லாம் இந்த சிற்பங்களிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். அகஸ்தியருடைய மனைவி லோபமுத்ரா, அவளேதான் காவிரி தாய். அந்த காவிரியை தேக்கி பாசனத்துக்கு பயன்படுத்த வேணும் என்பதற்காகத்தான் இந்த கல்லணை கட்டப்பட்டது. இந்த கல்லணை ஓர்புறம் காவிரி தாயாருக்கும் பாசனத்துக்கும் இருக்கட்டும். இவ்வளவு பெரிய மக்களே வியக்கக்கூடிய ஒரு கல் நிலை, ஸ்டோன் ஸ்ட்ரக்சர், அத்தனை பேரும் ஆசைப்படுகிறார்கள். அது ஜாகிரதையாக இருக்க வேண்டும், தண்ணீரால் ஆருக்கும் ஆபத்து வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகவே இந்த கல்லணையிலேயே ஓர் ஆஞ்சநேய சுவாமி தோன்றினார். அவரைத்தான் நாம் சேவிக்க போகிறோம். கல்லணைக்கு இருபுறம் உண்டு. மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம். மேற்கு பக்கம் தண்ணீர் தேக்கப்படும். அந்த தண்ணீர் கிழக்கு நோக்கி ஓடும். அது ஓடி போய் பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் என்கிற இடத்தில் தான் கிழக்கு கடலோடே கடக்கிறாள். காவிரி பூம்பட்டினத்தை பற்றி சங்ககால தமிழர்கள் எல்லாம் தைநீராடல், சுனை நீராடல் என்று பலவிதங்களிலும் எழுதி வைத்துள்ளார்கள். அப்ப இந்த கல்லணையிலேந்து தொடங்கி எங்கோ கிழக்கு சமுத்திரம் வரை ஓடுகிறாள். அப்ப அவளுக்கு பாதுகாப்பு தேவை. அதற்குத்தான் ஆஞ்சநேய சுவாமி இந்த கல்லணையின் கிழக்கு பக்கத்தில் கீழே ஆச்சரியமாக கோயில் கொண்டுள்ளார். இவர் தானே தோன்றியவர். இந்த திருக்கோயிலை சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக வியாசராஜ சுவாமி அழகாக செப்பனிட்டு ஏற்படுத்தி வைத்தார். இன்னைக்கும் நிறைய தண்ணீர் போய்த்தினால் இறங்கி போய் யாரும் தரிசிக்க முடியாது. இப்ப இந்த கதவை பார்க்கிறோம் இல்லையா, இந்த கதவின் கீழ்ப்பகுதி திறந்திருக்கிறது. இதன் வழியே எவ்வளவு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குமோ அதுவரை வந்தால் கூட சுவாமியை போய் சேவிக்கலாம். ஆனா அந்த கதவை மேல் நோக்கி திறந்து விட்டால் அப்ப முழு அளவு ஓடி வருமானால் இப்ப நாம பார்க்கிற இந்த விமானம் மட்டும்தான் வெளியிலிருந்து தரிசிக்க முடியும். உள்ள இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமி, உள்ள இருக்கும் ஹனுமான், ஆஞ்சநேயர் அனைவரும் தண்ணீரில் மூழ்கியே இருப்பார்கள். அவர்களுக்கும் குளிர்ச்சி தேவை போலும். இத்தனை வெயில் அடிக்குமானால் அப்ப அவர்களுக்கார் உபசாரம் செய்வார்கள். தாங்களே தண்ணீரை வரவழைத்துக் கொண்டு தாங்களே குளிர்ந்து விட வேண்டியதுதான். மேற்கொண்டு கோயிலுக்குள் புகப் போகிறோம். ஆஞ்சநேயரை தரிசிக்கிறோம். கல்லணை ஜெய வீர ஆஞ்சநேய சுவாமி. அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது செய்வோம். இப்போது வாலி பல கேள்விகளை ராமனை பார்த்து கேட்கிறார். ராமன் பதில் கூற வேண்டும். ஏற்கனவே நாம பார்த்திருக்கிற கேள்விகளவை. நான் மற்றொருத்தனோட சண்டை போடும்போது எதற்காக மறைந்திருந்து என்னை கொன்றாய்? முதல் கேள்வி. இதெல்லாம் 17வது சர்க்கத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி, எனக்கும் உனக்கும் முன்னே பரிச்சயம் கிடையாது, நாம் அறிந்தவர்கள் அல்லர்கள். உனக்கு எனக்கும் காணித்தாயம், பூமித்தாயம், பங்காளி சண்டை இல்லை. எந்த விதத்திலையும் சண்டை இல்லாத இருக்கிறச்சே எதற்கு என்னோடு சண்டையிட்டு அழித்தாய்? அடுத்த கேள்வி, நாங்கள் காட்டிலே வாழ்பவர்கள், நீயோ நாட்டிலே வாழ்பவன். உன் உணவே வேறு, எங்கள் உணவே வேறு. நமக்கும் உனக்கும் ஒவ்வாது. நீங்கள் காட்டுக்குள்ளும் நாங்கள் நகரத்துக்குள்ளும் வருவதில்லை. பின் எதற்காக உன்னிடத்தை விட்டு இங்கு வந்தாய்? அதுக்கு அடுத்த கேள்வி, பூமிர் ஹிரண்யம் ரூபஞ்ச நிகிரஹே காரணானிச்ச தத்ர கஸ்தே வனே லோபஹ மதியேஷு பலேஷு வா த்வம் து காமப்பிரதானஸ்ச கோபனஸ்ச அனவஸ்திதः ராஜவிருத்தேஷு சங்கீர்ணः ஷராசன பராயணः. ராமா, ஒருவேளை நீ வேட்டையாட வந்தாய் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது அந்த நாளில் அரசர்கள் செய்வதுண்டு. அப்ப அதற்காக வந்திருக்கிறாய்னு வைத்துக் கொண்டால் எதற்கு ஒரு மிருகத்தை வேட்டையாடுவார்கள்? தோலுக்காக, மாம்சத்துக்காக, நகத்துக்காக, ரோமத்துக்காக. இதற்காகத்தானே வேட்டையாடுவோம். இன்னது தோல், உயர்ந்த தோல், மான் தோல், உடும்பு தோல். மாம்சம், முயல் மாம்சம் உயர்ந்தது. நகம், புலி நகம் உயர்ந்தது. ரோமம், யானை முடி உயர்ந்தது. யானை முடியை எடுத்து நாம மோதிரம் பண்ணிக்கிறோம். யானை முடியால் வளையல் பண்ணி போடுவார்கள். இதெல்லாம் யாருக்கும் ஒன்றும் கஷ்டம் வந்துவிட வேண்டாம், திருஷ்டி பட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக
இப்படி எல்லாம் செய்வார்கள். அப்ப புலி நகத்திலே டாலர் பண்ணி போட்டுக்கிறதோடு இதை போல கொண்டு இருந்தா சரி. குரங்க மாம்சத்துக்காக கொல்லுவார்களா? குரங்கு தோல் எதுக்கான தேவைப்படுமா? குரங்கு நகத்தை யாரானு டாலர் பண்ணி போட்டுப்பாளா? கேள்விப்பட்டது இல்லையே. அப்ப நீ என்ன வேட்டையாட வந்தாலும் இந்த 4 பயன்களுக்குத்தான் வேட்டையாட வேண்டும். தோலுக்கோ, மாம்சத்துக்கோ, நகத்துக்கோ, ரோமத்துக்கோ. இந்த 4லையுமே குரங்கை யாரும் வேட்டையாட மாட்டார்கள். பின் எதற்காக எங்களை வேட்டையாடினாய்? இந்திரியை காமவிருத்தா சன்னு கிருஷ்யசே மனுஜேஸ்வர ஹத்வா பாணேன காகுத்ஸ்த மாமிகான் அபராதினம் கிம் வக்ஷசி சதாம் மத்தியே கர்ம கிருத்வா ஜுகுப்சிதம். நீ இப்படி ஒரு செயலை செய்திருப்பதை பார்த்து பல பெரியோர்கள் உன்னை நிந்திக்க போகிறார்கள். பெரியோர்கள், சான்றோர்கள் மத்தியில் என்ன பதில் கூற போகிறாய் ராமா? உன்னுடைய புலனடக்கம் இல்லை. ஒரு பெண்ணை தொலைத்து விட்டாய், அவளை மீட்பதற்கு வழி தெரியவில்லை. அதற்காக ஊரிலே போகும் யாரான ஒருத்தனை அடித்தால் அதற்கு இதென்ன பிராயச்சித்தமா? இந்த கேள்விக்கு பதில் கூறு. ஓர் ராட்சசன் உன் மனைவியை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் வைத்தான். ஒத்துக்கொள்ளுகிறேன். அதற்கு பிராயச்சித்தம்? அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு குரங்கை பிடித்து கொன்றுவிட்டால் போதும். எந்த சாத்திரம் கூறுகிறது ராமா? உன் மனைவியை அரக்கன் கொண்டு போய் வைத்தால் யாரோ ஒரு குரங்க பிடிச்சு பலி கொடு. இதுவா தர்மசாஸ்திரம் கூறியிருக்கிறது? எதற்காக செய்தாய்? அதற்கு இது பிராயச்சித்தமாக ஆகாதே. நாஸ்திகா ராஜா பிரம்மஹா கோக்னச்சோரஹா பிராணிவதேரதா நாஸ்திக பரிவேத்தாச்ச சர்வே நிறையகாமினா. சரி, ஒருவேளை நீ எனக்கு தண்டனை கொடுக்க வந்தாய் என்று வைத்துக் கொள்ளுவோம். நீ ராஜா, எனக்கு தண்டனை கொடுக்க வந்ததாக வைத்துக் கொள்ளுவோம். அப்படியெனில் யாருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும்? அரசனை கொன்றான், பெண்களை வதம் புரிந்தான், பிராணிஹிம்சை செய்தான், அந்தணர்களை துன்புறுத்தினான், குருவினிடத்திலே தவறாக நடந்து கொண்டான். இப்படி ஏதோ இருக்க வேண்டும். இந்த குற்றங்களுக்காக எனக்கு தண்டனை கொடுக்கலாம். இந்த எந்த குற்றத்தையும் நான் பண்ணவே இல்லையே. ராஜா பிரம்மஹா கோக்னஹா சோரஹா திருடன், பிராணிகளுக்கு ஹிம்சை செய்பவன், பிராணிகளை திருடி போபவன், அந்தணர்களை துன்புறுத்தவன், அரசனுக்கு எதிராக பேசுபவன், அரசனை கொல்பவன், நாத்திகன், பரிவேத்தாச்ச சர்வே நிறையகாமினா. இவர்களுக்கெல்லாம் அரசன் தண்டனை கொடுக்கிறது கூட சரி. நான் அதை போல ஒண்ணுமே பண்ணலையே. அபக்ஷ்யாணி ச மாம்சானி த்வத்விதை தர்மச்சாரிபிஹி பஞ்ச பஞ்சனகா பக்ஷ்யாக பிரம்மக்ஷத்ரேண ராகவ சல்யகஸ்வாவிதோ கோதா சசக்கூர்மச்ச பஞ்சமஹ சர்மச்சாஸ்தி ச மே ராம ந ஸ்பிருஷந்தி மனீஷிணः அபக்ஷ்யாணி ச மாம்சானி சோகம் பஞ்சநகோ ஹதः. நகத்துக்கோ, மாம்சத்துக்கோ அல்லது ரோமத்துக்கோ இது எதற்கமும் நீ கொண்டிருக்க கூடாது. பிரமதாசீல சம்பூர்ணா பத்யேவச்ச விதர்மணா ஷட்டோ நைகிருதிக க்ஷுத்ரஹ மித்யாபஸ்ருதமானஹ கதம் தசரதேன துவஞ்சாதஹ பாபோ மகாத்மனஹ. தயரதனுக்கு மகனாக பிறந்தாய், இவ்வளவு பெரிய குற்றத்தை புரிந்தாய். கோயியல் தருமம் உங்கள் குலத்துதிதோர்களுக்கெல்லாம் மனுநிதி கூறித்துண்டோ மனுவனுடைய வம்சத்தில் பிறந்தாய். சிறந்த அரசனான தயரதனுக்கு பிள்ளையாக பிறந்தாய். அவர் மேல ஒரு கேள்வி கேட்கிறார். பரதன் முன் தோன்றினையே, பரதனுக்கு முன்னே பிறந்தாராமா, இவ்வளவு பெரிய கொடிய குற்றம் செய்தாய். பரதனுக்கு முன்னாடி பிறந்தவன்னா பரதனை விட நல்லவனா இருக்கணுமா? அப்ப வாலி பரதனை எவ்வளவு கொண்டாடுறான். அவன் அவ்வளவு நல்லவன். அவனுக்கு அண்ணன்னு பேர் வைத்துக் கொண்டு இப்படி ஆடாது செய்து விட்டாயே கூடுமா? திருஷ்யமானஸ்து யுத்தேதா மயாயுதி நிருபாத்மஜ அத்ய வைவஸ்வதம் தேவம் பஷ்யேஸ்துவம் நிகதோ மயா பிரசுப்தஹ பன்னகேனேவ நரப் பாபவசங்கதஹ. தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனை சட்டென்று பாம்பு பிடுங்கினால் அவன் அறியாமலே உயிர் பிரிகிறது. அப்படி என்றோ நான் யாரிடத்திலோ சண்டை போடும்போது நீ என்னை கொன்னு விட்டாய். இந்த பாபம் உன்னை சும்மா விடாது. மாமேவயதி பூர்வம் துமேதத் அர்த்தம் அச்சோதிதா மைதிலி அகமேகான்ஹா தவஜானீத பாம்பவே. ராமா, நீ ஒரு தவறு புரிந்து விட்டாய். உனக்கு சாமர்த்தியம் போராது. உன் மனைவியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ராவணன் தூக்கி போனான், கூட்டிக் கொண்டு வர வேண்டுமானால் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ராவணனுடைய கழுத்தில் சுருக்கு கயிறு போட்டு இழுத்து கொண்டு வந்து உன் முன்னே நிறுத்தி இருப்பேன். அதற்கு என் தம்பியா பற்றுவாய்? அவனே நாட்டை இழந்தவன், அவனும் ராவணனிடத்தில் பயந்தவன், ராவணன் என்னிடத்தில் பயந்தவன். நீ என்னிடத்தில் வந்திருந்தால் நிமிஷ பொழுதில் ராவணனை அழித்து சீதை மீட்டு கொடுத்திருப்பேன். சாமர்த்தியமும் இல்லை, மறைந்திருந்து கொன்றபடியால் வீரமும் இல்லை. உன் தந்தைக்கு சரியாக அவருக்கேற்ற பிள்ளையாக நீ பிறக்கவும் இல்லை. ராமா, என்னதான் சாதித்தாய்? இத்தேவ முக்தா பரிசுஷ்க பக்திரஹ ஷராபிகாதா த்வதிதோ மகாத்மா சமீக்ஷ ராமம் ரவிசன்னிகாசம்
தூஷ்ணீம் பபவ் வானர ராஜசூனுகு. இத்தனை கேள்விகளை கேட்டு உதடும் நாக்கும் உலர்ந்து போய் உயிர் துடிக்க ராமன் என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம் என்று வாலி காத்திருந்தார். நாமும் காத்திருப்போம். ஒரு அறிவிப்பு.